சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं முன்னந்திருவாய் மொழிப்புள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தினமாலகன்னை தன் நெஞ்சு தட்டில் தரிப்பவர் தாழல் சரண் நமக்கே. மன்வீர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த உபதேச ரத்ன மாலையில 51வது பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு 59வது பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த 9 பாசுரங்களும் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஆரம்பிச்ச பாசுரம். 51, 52 இந்த 2 பாசுரங்கள்லையும் சுவாமி நம்புள்ளைக்கு எப்படி லோகாச்சாரியன்ற பேர் உண்டாச்சு, அதுக்கப்புறமா லோகாச்சாரியன்ற பேர் பிள்ளை லோகாச்சாரியருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத 2 பாசுரத்தை சொல்லிட்டு இதெல்லாம் உபோத்காதம் போல அவதாரிகை போல வைக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்லணும்னு ஆரம்பித்த போதே பிள்ளை லோகாச்சாரியர் நனவும், பிள்ளை லோகாச்சாரியருக்கு பிள்ளை லோகாச்சாரியர் பேர் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற நனவும், அந்த பிள்ளை லோகாச்சாரியருக்கு முதல்ல யாருக்கு இந்த திருநாமம் இருந்ததோ அது நம்பிள்ளையுடைய நனவும், இதெல்லாம் வரிசையாக கிரமேண ஏற்பட்டதாக இருக்கிறதுனால சுவாமி மனவாள மாமனிகளுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றி ஒரு 7 பாசுரத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு முன்னாடி 2 பாசுரத்தை இந்த லோகாச்சாரியர்ன்ற பேர் இப்படியே உண்டாச்சு, உலகாசிரியர் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது 2 பாசுரத்தை சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வரிசையாக 7 பாசுரங்களாக ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையே திருப்பி 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 சொல்லிட்டு வரார் பல கோணங்களில். அது எந்தெந்த கோணங்களில் அவர் சொல்லிட்டு வந்தாரோ அதெல்லாம் இப்போ பிள்ளை லோகம் ஜீயர் எடுத்து அவதாரிகள் அடுத்த பாசுரத்துக்கு கொடுக்க போகிறார். இப்போ அதில் வந்து இதுவும் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய தொடர்ச்சி தான். இப்போ சொல்ல போகிற பாசுரங்களும் என்னென்னா அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ்பொருளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரிய அபிமான நிஷ்டை, ஆச்சாரிய பிரேம நிஷ்டை, ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டை அப்படின்னு எதை வேணா சொல்லு, ஆக சரமோபாயமாக சரம பர்வாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரமாக இருக்கக்கூடியதான விஷயத்தை தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறதுனால அதை தொடர்ந்து இப்போ தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் அப்படின்னும் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படிங்கிற பாசுரங்கள்லாம் அதே வசனபூஷணத்தினுடையதான ஆழ்பொருள் விஷயமாகவே மேலும் அருளி செய்ய போகிறார். இப்போ ஆரம்பத்திலேருந்து இப்போ கடந்த 9 பாசுரங்களில் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அதில் 7 பாசுரம் ஸ்ரீவச்சன பூஷணம், ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றியே பேசின்னு வரார். அதுதான் இந்த அவதாரிகளை சொல்ல போகிறார். அந்த 7 பாசுரங்களில் சங்கிரகிச்சு என்னென்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அவதாரிகளை சொல்ல போகிறார். இது 60வது பாசுரம் உபதேச ரத்ன மாலையில். தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் அன்புதான் தன்பால் செய்தாலும் அம்புயைக்கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டீரான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. இது சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர் அருளி செய்யக்கூடியதான வியாக்கியான அவதாரி 60ஆம் பாட்டு. ஆக இந்த ஆக அப்படின்றதே வியாக்கியான பக்திகளில் வந்துருத்துன்னா இதோட இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த விஷயம் ஆக அப்படின்னு தஸ் கன்க்ளூட்ஸ்
அப்படின்னு இல்லையா, இதோட முடிச்சு இந்த இது வந்து என்னன்னு சொல்றதோ அதை சுருக்கம் சொல்ல போறாருன்னு அர்த்தம். இதனுடைய சாராம்சத்தை எடுத்து சொல்ல போறார் முடிவாக. இப்ப ஸ்ரீவச்சன பூஷணத்தை பத்தி மட்டும் விஸ்தாரமா 7-8 பாசுரங்களாக சொல்லிட்டு போறார் இல்லையா, அதனால ஆக அது என்ன சொல்லியிருக்கார் இந்த 7 பாசுரங்கள்ல அப்படிங்கிறத காட்டார். கீழ்பிள்ளை லோகாச்சாரியராலே நிர்மிதமான ரகசியங்களில் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குண்டான அப்பிரதிம வைபவத்தையும் அவரே அருள் செய்த பிள்ளைலோகாச்சாரியரே அருள் செய்த மிச்ச 17 ரகசிய கிரந்தத்தை காட்டிலும் இது எவ்வளவு உயர்ந்தது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறத ஒரு பாசுரத்துல சொல்லி, அது அப்பிரதிம வைபவம், இதுக்கு சமமான வைபவம் மற்ற நூல்களுக்கு கூட கிடையாதுன்றார். பிள்ளைலோகாச்சாரியரே அருள் செய்த மற்ற கிரந்தங்களுக்கு கூட கிடையாது அப்படிங்கிறார். அதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் என்று திருநாமம் ஆகைக்கு அடியையும், அதுக்கு அவரே யார் இந்த கிரந்தத்தை அருள் செய்தாரோ அவரே ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதான பேரை கொடுத்தார். எதனால இதுக்கு இந்த பேர் வந்ததோ அந்த விஷயத்தை ஒரு பாசுரத்தில் சொல்லிட்டு வந்தார். ஏதத் அர்த்தாபிஜரும் அனுஷ்டாதாக்களும் ஏகைக புருஷன் என்னும் அத்தையும், இதனுடையதான ஆழ்பொருளை தெரிஞ்சின்றவா அதுபடி நடக்கிறவா ஓரொருத்தர் தான் இருக்க முடியும், ஓரொருவர் உண்டாகின்றார் இல்லையா, ஓரொருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னும். அதனால ஏகைக புருஷா அப்படின்னா ஓரொருவர் அப்படிங்கிறதா ஏகைக அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் 2 பேர் இருப்பா. ஏதது அர்த்த கிரகண விஷயமாக பரோபதேசம் பண்ணியருளையும், புறத்தியாருக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும், அதாவது நேரடியாக பரோபதேசம் பண்ணச்சேவே. இப்போ ஆரோகண அவரோகண கிரமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷில் சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றோம். அது மாதிரி இங்கே ஏறு வரிசை இறங்கு வரிசை மாதிரி நேர்முகமாக போகிறது, அது மறைமுகமாக பேசுறது, இப்படி இன்னும் எதிர்மறையாக, மறைமுகம்னு சொல்கிறதுக்காக எதிர்மறையாக பேசுறது அப்படிங்கிறது 2 விதமாகவும் பேசினார். பரோபதேசம் பண்ணியலும் இதன் அர்த்தத்தை அபினிவேசத்துடன் அதிகரியாமைக்கு ஏது சிந்தனையும், ஏதத் விஷயமான விலட்சண பரிகிரக வியாக்கியானம் உண்டாகில் அது அங்கீகாரம் என்னமத்தையும். இதுக்கு என்ன காரணம், ஏன் இவ அதை புரிஞ்சுக்காத இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணி அவளுக்கு 2 பாசுரங்களில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ உபதேசங்களை பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணின வியாக்கியானம் தான் இல்லாத திருநாராயணபுரத்தில் இருந்த ஜனன்யாச்சாரியராகிய ஆயி போன்றவாள்லாம் பண்ணினதான வியாக்கியானங்கள் இருக்கு. அந்த ஸ்ரீவச்சன பூஷண அந்த வியாக்கியானங்களை கேளுங்கோ அந்தந்த ஆச்சாரியர்கிட்ட போய், அல்லது உங்களுக்கு எது எல்லாரும் இதுதான் உத்தமமான வியாக்கியானம் ஏற்றுன்னு இருக்காளோ அதையாவது நீங்கள் எடுத்து கேளுங்கோ, பாக்கியத்தை பொறுத்து. ஆக ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளை நம்ம பூர்வாச்சாரியர்கள் பண்ணினதுலேயே எது எது இருக்கோ கிடைக்கிறதோ அதை எடுத்து அனுபவிங்கோள் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னார். அதிகரியாமைக்கு ஹேது சிந்தனையும் ஏதத் விஷயமான விலட்சண பரிகிரக வியாக்கியானம் உண்டாகில் அது அங்கீகாரம் என்னுமத்தையும், இதுதான் ஸ்வபர விபாகமர நிரதிசிய போக்கியமாயிருக்கும் என்னுமத்தையும், எனக்கும் சரி புறத்தையாருக்கும் சரி பரம போக்கியமான விஷயம் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறத அது நாளும் இனிதாக நின்றதையோ அப்படின்னு எப்போதும் அதை சிந்தனையில் பண்ணாலும் சரி, வாயினால பேசினாலும் சரி, ஸ்ரீவச்சன பூஷணம் ஒவ்வொன்றும் எனக்கு தேன் போல தித்திக்கிறது அப்படிங்கிறத சொல்லி, இது உங்களுக்கும் அது மாதிரி தித்திக்குமே, நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கு ஸ்ரீவச்சன பூஷண காலட்சேபம் கேட்டாவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு புறத்தையாரை பார்த்து கேட்கிறார். ஸ்வபர அப்படிங்கிறதுனாலே தனக்கும் புறத்தையாருக்கும் விபாகமர பேதமில்லாத நிரதிசிய போக்கியமாயிருக்கும் என்னுமத்தையும் தரிசிப்பித்தாராய் நின்றார். இது வரைக்கும் இந்த கடந்த 7 பாசுரங்கள்ல என்னென்ன சொல்லிட்டு வந்தாரோ ஸ்ரீவச்சன பூஷண விஷயமா அதை சங்கிரகப்படுத்தி சுருக்கமாக கொடுத்துட்டார். இனி ஸ்ரீவச்சன பூஷணமாகிற திவ்ய பிரபந்தத்திலே வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி அத்தாலே அது முற்பட்டது என்னும் அளவாக பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு இதிகாச சிரேஷ்டம் என்று தொடங்கி சுதந்திரனை உபாயமாக தான் பற்றின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ளது என்று உக்தார்த்தத்தை இதற்கு கீழ் நிகமித்து அவர்களை சிரித்திருப்பார் ஒருவருண்டிரே, அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிடக்கடவோ என்று சரம பிரமேயத்துக்கு சரம பிரமாணத்தை ஒருங்க விட்டார் போலே இவரும் அருளி செயல்களுடையவும் ஏதத் வியாக்கியானங்களுடையவும் தாத்பரிய ரூபமாய் சரம பிரகரண பரியந்தமான அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை கீழ் அடங்கலும் அருளி செய்த அர்த்தங்களும் மேல் அருளி செய்ய போகிற சரம பர்வ நிஷ்டாக்கிரமங்களுக்கும் ஆப்ததமாக பிரமாணமாக அங்கீகரித்தபடியை அதில் தாத்பரியமான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்களை சரமத்திலே இப்பாட்டு தொடங்கி மேலெல்லாம் தரிசிப்பித்தருளுகிறார் அப்படின்னு இதுக்கு ஒரு அவதாரியை வைக்கிறார். இந்த பாசுரம் இப்போ சொல்ல போற தன் குருவின் தாளினைகள் தன்னில்ன்றதுலேருந்து ஆரம்பிச்சு
பின்னாடி வரப்போற பாசுரங்கள் எல்லாம் இந்த சரம பர்வ நிஷ்டை, அதாவது ஆச்சாரிய அபிமானம் அப்படிங்கிறதுக்கு அது விஷயமான சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இனிமே பேச போறார். இனிமே அதுதான் பேச போறார். அப்ப ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை பத்தி அதுக்கு முன்னாடி ஸ்ரீவச்சனபூஷணம் ஆரம்பிக்கிறது எங்கடான்னா அதுலேருந்து எடுக்கிறார். இந்த வச்சனபூஷணம் ஸ்ரீவச்சனபூஷணமான திவ்ய பிரபந்த இந்த ரகசிய கிரந்தத்துல வேதார்த்தம் அறிந்திடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு முதல் சூத்திரம் ஆரம்பிக்கிறார். வேதார்த்தத்தை எதை கொண்டு நிர்ணயம் பண்ணணும்னா ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள். அதுல இதிகாசங்கள்ல வச்சு ஸ்ரீ ராமாயணம் ரொம்ப முக்கியம். அந்த ராமாயணத்தை சிறையிருந்தாள் ஏற்றம் சொல்ல வருது புருஷகார வைபவம். அடுத்து உபாய பூதவனான பகவானே தானே உபாயம்னு காட்டுறது மகாபாரதத்துல தூது சென்றான் ஏற்றம் சொல்ல வந்ததுன்னு அதுல ஆரம்பிச்சு அப்புறம் புருஷகார வைபவத்தை தான் சொல்லிட்டு போறார். புருஷகார வைபவம்னா நமக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய பிராட்டியினுடைய வைபவத்தை தான் முதல்ல ஸ்ரீ வச்சனபூஷணம். எல்லாம் ஆரம்பமே ஸ்ரீ வச்சனபூஷணம், வெறும் வச்சனபூஷணம் இல்லை, ஸ்ரீ வச்சனபூஷணம் ஆரம்பமே ஸ்ரீமன் நாராயண அப்படிங்கிறதுனால பிராட்டியை முன்னிட்டு தான் பகவானை சரணாகதி பண்றோம். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்றோம். ஆக ஆரம்பத்திலையும் சரி முடிவான பலன் கிடைக்கச்சும் சரி பிராட்டி கூடவே இருக்கணும். அதனால இதுக்கு ஸ்ரீ சம்பிரதாயம்னு பேர். அப்பேற்பட்டதான பிராட்டியினுடைய வைபவத்தில் ஆரம்பிச்சு அத்தாலே அது முற்பட்டது அப்படி என்னும் அளவாக பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு நம்ம சொல்ல வந்த விஷயங்களுக்கெல்லாம் எங்கெங்க பிரமாணங்கள் இருக்கோ அந்த பிரமாணங்களை எடுத்து கொடுத்து அழகா ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளி செய்கிறார். பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு இதிகாச சிரேஷ்டம் என்று தொடங்கி இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு சுதந்திரனை உபாயமாக தான் பற்றின போதிலே இப்பிரசங்கம்தான் உள்ளது என்று உக்தார்த்தத்தை இதுக்கு கீழ் நிகமித்து இதுலேருந்து ஆரம்பிச்சு பிராட்டியை முன்னிட்டு பாகவத அளெல்லாம் முன்னிட்டு பெருமாள்கிட்ட போனால் தான் பகவான் நமக்கு கிடைப்பான், அவனுடைய கைங்கரியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், எல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை சிரித்திருப்பார் ஒரு முண்டிரே என்று அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதிடக் கடவோம் அப்படிங்கிறார். பகவான் பிராட்டின்னு மட்டும் சுத்தின்னு இருக்கிறவளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்காராம் ஒருத்தர். வடுக நம்பி போன்றவாள்லாம் சிரிக்கிறானோ, இவெல்லாம் இருகரையர்கள், ஆச்சாரியர் மட்டுமே போருமே, இதுல என்ன குறை இருக்குன்னு அங்க போகிறதுக்கு அப்படின்னு இவருடைய சித்தாந்தம். இது யார் முதல்ல இந்த சித்தாந்தத்தை ஏற்படுத்தினவர்னா மதுரகவி ஆழ்வார். இதிகாசத்திலேயே சாட்சாத் சத்ருக்ன ஆழ்வான். இவாள்லாம் ஆச்சாரிய நிஷ்டையிலேயே இருந்தவா. சரமோபாய நிஷ்டை அப்படிங்கிறது சரம பர்வா நிஷ்டை அப்படின்லாம் பேர் இல்லையா. கடைசியா எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது ஆச்சாரியம் தான். அவர்கிட்ட பண்ணக்கூடிய பிரேம தான், அவருடைய கைங்கரியம் தான், அவர் இஷ்டத்துக்கு தான் நம்மளுடைய சகல விஷயங்களும். அவர் தான் நமக்கு பிராபகம் பிராபியம், அடைய வேண்டிய லட்சியமும் அவர் தான், அடைவிப்பவரும் அவர் தான். இங்கே இருந்தாலும் அத்தனை பரத்திர சாபின்னு வைகுண்டம் போனாலும் அவர் தான் அப்படிங்கிற கடைசி நில வைஷ்ணவத்தில் அவனை தான் பரமைகாந்தின்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்தி ஸ்ரீ வைஷ்ணவன்னு பேர். அந்த கடைசி நிலைய அடைஞ்சு விட்டவா இந்த வடுக நம்பி, பிள்ளைவரங்காவலிதாசர் போன்றவாள்லாம். அதனால அவள்லாம் இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான் போன்றவாளெல்லாம் பார்த்துவிட்டு இவெல்லாம் சாமானியப்பட்டவாள், அவளுக்கும் குரு பக்தி இல்லைன்னு இல்லை. ஆனால் பெருமாள்கிட்டையும் பக்தி, குருட்டையும் பக்தி அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கு இல்லையா. அது மாதிரி இல்லாத ஆச்சாரியன்ட்ட மட்டும் பக்தின்னு இருக்கக்கூடிய இவர்கள்லாம் அவளை பார்த்து சிரிப்பாளாம். இதை போறார் பாரு இருக்கரையர்கள் அப்படின்னு வரான். அகம்பாவத்தில் சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை, அவளும் இப்படி ஆயிட்டா தேவலாமே அப்படின்னு. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இப்ப என்ன ரகசியம் இங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் ரகசியத்திலேயே ரகசியம் உள்ள போறது. ஏன் ராமானுஜர் இவாளை மட்டும் ரெண்டு கரையில இருக்கும்படியா பண்ணி வச்சுட்டு இந்த வடுக நம்பி போன்றவாளெல்லாம் ஒரு கரையரா ஆச்சாரிய பக்தியில நிஷ்டையில மட்டும் ஏன் வச்சார்? ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா. கிருபைங்கிறது சமம் தானே. இவ மட்டும் என்ன குரு பக்தியை விரும்பாதவாளா, இல்லை குரு பக்தியினுடைய ஆழம் தெரியாதவாளா, இல்லை அவளுக்கு என்ன கசக்கிறதா குரு பக்தி? கூரத்தாழ்வான் முதலியாண்டெல்லாம் எப்பேற்பட்டவா? ஏன் அவளுக்கு மட்டும் இரு கரையர்களாக வச்சு இவாளை மட்டும் ஒரே கரையராக ஆச்சாரிய நிஷ்டையில மட்டும் இருக்கும்படியா வச்சு இது எதுக்கு இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப இதுலயே என்னன்னா அமுதனார் எப்படி ராமானுஜர் நூற்றந்தாதின்னு ராமானுஜர் பேர்லயே 108 பாசுரத்தையும் அருளி செய்தாரோ அது மாதிரி சுவாமி வடுக நம்பி ராமானுஜருடைய சரிதாமிர்தத்தை பூரா எதிராஜ வைபவம் அப்படின்னு ஒரு 108 ஸ்லோகங்களுக்கு மேல பண்ணியிருக்கார். அது பூரா எதிராஜருடைய சரித்திரமே.
அதுதான் ஆச்சாரிய நிஷ்டை மட்டும் பெருமாளை கலக்கலைங்க. அப்படி இருந்துட்டார். ஆனால் இவாள்லாம் இருகரையர்களாக இருக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, குரு பக்தியை காட்டுறதுக்குன்னு வந்தவா குரு பக்தி தான் காட்டணும். இவளுக்கு குரு பக்தி வராதுன்னோ, கசக்கிறதுனோ, பிடிக்காதுன்னோ, வேண்டான்னோ, இல்லை கூடவே தொட்டுக்கிறதுக்குன்னோ வச்சுக்கிறவா இல்லை குரத்தாழ்வான் முதலியாண்டான். பின்ன என்னன்னா, அவளை கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு உதவியாக வச்சுக்கணும். அவளை கொண்டு ரங்கநாதருடைய கைங்கரியத்தை பூரா நிர்வாகமும் நடத்தணும் அப்படின்னு இருக்கிறதுனால அவளை இருகரையர்களாக வைக்கிற மாதிரி வச்சுவிட்டு இவாளை ஒரு கரையர்களாக மட்டும் வச்சுக்கிட்டா குரு பக்தியில் மட்டும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதச்செல்லாம் கூட உசா துணையாக கூறத்தாழ்வானை வச்சுட்டார். ரங்கநாதருடையதான திருவரங்கன் அந்த திருப்பதியில் நடத்தக்கூடிய அத்தனை கைங்கரியத்தினுடைய சாவி கொத்திய நிர்வாகத்தை பூரா இவர் கையில் ஒப்படைச்சுட்டார் அப்படின்னு இருக்கு. இப்போ இவர் கையில் ஒப்படைச்சுட்டார்னு வச்சு அப்போ அந்த நிர்வாகம் பூரா ரங்கநாதனை போய் பார்த்துக்க வேண்டியதாக இருக்க அப்படின்னு வச்சு ரங்கநாதனை போய் பார்த்துக்கிறார். ஆனால் இல்லை, இன்னொரு ரகசியத்துக்குள்ள இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு உசா துணையாக இருந்து இத்தனை பாஷ்யத்துக்கு வேண்டியதான பிரமாணங்கள், இதுக்கு வேண்டியதான எத்தனைய விஷயங்களும் ரகசியார்த்தங்களும் கூட கூட இருந்து எழுதுறதோ சொல்கிறதோ எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாருன்னா அது அத்தனையும் ராமானுஜருடைய சந்தோஷத்துக்காக பண்ணாரே தவிர அவருக்கு ஒன்றும் ஸ்ரீபாஷ்யத்தில் முக்கியத்துவம் இல்லை, அதில் குறிக்கோள் இல்லை. யாருக்கு? குரத்தாழ்வானுக்கு. ராமானுஜருக்கு பிரீத்திகரமாக அவர் சொல்கிறார் கூட இருந்து இதுக்கு கைங்கரியம் பண்ணுது. அவருடைய கைங்கரியம் நினைச்சிட்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவருடைய பிரீத்திக்காக கைங்கரியத்துக்கு நிஷ்டைக்காக தான் அவர் உட்காந்து இதர பிரமாணங்களையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரகசிய அர்த்தங்கள்ல ஆழ்வார் இப்படி சொல்றார், இந்த ஆழ்வார் இப்படி சொல்றாரு, அப்போ போய் எடுத்து கொடுத்துடணும். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ராமானுஜருடைய சந்தோஷத்துக்காக தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு உசாத்துணையா இருந்தார். முதலியாண்டனும் ராமானுஜரை பார்த்து கையில் சாவி கொத்தை கொடுத்து போய் இந்த கைங்கரியம் முறை எனக்கு பிரதிநிதியாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால ராமானுஜருடைய சந்தோஷத்துக்காக போய் பண்ணார். அனந்தாழ்வான் எப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணாரோ திருமலையில், அதை மாதிரி. அப்போ இவாளெல்லாம் இருகரையர்கள் அப்படின்னு சொல்லிடவும் கூடாது. ஆனால் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவாளும் பிரிய பூர்ணமாக இருந்துடலாமேன்னு இவாளுடைய எண்ணம். வடுக நம்பி போன்றவாளுடைய எண்ணம், குரத்தாழ்வான் முதலியாண்டான்னு ராமானுஜருடைய அடியார்கள் பூரா ராமானுஜர் மட்டும் அப்படின்னு இருந்துட்டா தேவலாமேன்னு அவளுக்கு ஆசை. அவளுக்கு அது வந்துடுத்து. அதுக்குன்னு சங்கல்பிச்சு விட்டார் ராமானுஜர். இவாளை என்னுடைய பிரீத்திக்காக நீங்கள் பெருமாளையும் கவனிங்கோ, பாஷ்யத்தை பிரமாணத்தை கவனிங்கோ, பிரமேயத்தை கவனிங்கோன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாத ஆச்சாரிய கைங்கரியமாக, ஆச்சாரிய பிரீத்தியர்த்தமாக இந்த கைங்கரியங்களை பண்ணிட்டு இருந்தா. அவருடைய முகோல்லாசம் அதுதான் முக்கியம். ராமானுஜருக்கு எதில் நம்ம என்ன பண்ணால் முகோல்லாசம் ஏற்படுமோ, சந்தோஷம் ஏற்படுமோ, முகமலர்த்தி, முகோல்லாசம்னா முகமலர்த்தி, அதுதான் செய்யணும் நம்ம அப்படின்னு அவ இருந்தா. ராமானுஜருக்கு எது பிரீத்தியோ அதுதான் நான் செய்வேன், இல்லாத எனக்கு ராமானுஜர் தான் வேணும் அப்படின்னு போனவா இவா. ஏன் அப்படின்னா, வடுக நம்பியை எதிர்பார்க்கிறார் ராமானுஜர். பெருமாளை சேவிச்சுட்டுச்சே, ரசிகராச்சே, கூட இருந்தா வடுகா எப்படி இருக்கார் பாரு இன்னைக்கு பெருமாள் அப்படின்னு ரசிச்சு சொல்வார் ராமானுஜரும். அவரும் அதுக்கு ஆமா சுவாமி இன்னைக்கு இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் இவரை சந்தோஷப்படுத்த அவரும் 4 வார்த்தை சொல்லுவார். ரசிகாள் பக்கத்தில் வேணுமேன்னு பார்க்கச்சே இப்போ வடுகனை காணோம். பெருமாளை சேவிச்சுட்டு வாசல்ல வந்த பெருமாள் சேவிச்சுட்டு உள்ள திருப்பி காலட்சேபம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவர் மடப்பள்ளிக்கு போயிட்டார். மடப்பள்ளியில் போய் பாலமுது காட்சி எடுத்துன்னு ஓடி வரார். அடுத்த திருப்பி காலட்சேபம் உபன்யாசம் ஆரம்பிச்சு விட்டார்னா அதுக்குள்ள தொண்டையோ கமர்றதே பாலமுது சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிட்டமேன்றதுக்காக தான் பெருமாளை கூட சேவிக்க வரல. அவருக்கு பெருமாள்கிட்ட இஷ்டமும் இல்லை. அதெல்லாம் வடுக நம்பி உள்ள பாலமுது காட்சி கொண்டு வந்தார். உடனே ராமானுஜருக்கு கோபம் வந்து பேசுறார். ஏ வடுகா, வாசல்ல பெருமாள் நம்பெருமாள் வந்து காத்துட்டுருக்கார், அங்கே சேவிக்கிறதுக்கு கூட இல்லாத இங்கே என்ன வேண்டி எனக்கு மடப்பள்ளியில் போய் சமையலரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு அதட்டு போட்டா. உங்கள் பெருமாளுக்கு சேவிச்சு ரசிக்கிறதுக்கு கூட வந்தேனானா எம்பெருமாளுக்கு தொண்டை வறண்டு போகிறதே, அதனால எம்பெருமாளாகிய உமக்கு தொண்டை காஞ்சி போயிடுறதேன்னு பாலமுது காட்சி கொண்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்த உடனே அப்போ இவரே தான் குரு பக்தியினுடைய பிரகாசத்தை காண்பிச்சவரே. அப்படிச்சே இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு அவர் அதட்டவும் முடியாது. குரு பக்தியில் மட்டம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இந்த பக்கம் திரும்பினாக்கா பெருமாளை ரசிக்கச்சே கூட வடுக நம்பி இருந்தால் ரசிப்பானே அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கிறதுனால சரி பாலை கொடு அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ராமானுஜர் மேற்கொண்டு தொடர்ந்தார் காலட்சேபத்தன் இருக்கு. அப்போ என்னடா, பெருமாள் இவருக்கு லட்சியம் இல்லை, ஆச்சாரியனே அப்படின்னு இருக்கிறவா இவாள்லாம். அவ என்னடானா ஆச்சாரியின் உகப்புக்காக அவ ஆச்சாரியன் கொடுத்த பகவத் விஷயமான கைங்கரியத்தை பிரமாண பிரமேயங்களை காப்பாற்றுறத அவ கவனிச்சா அப்படின்னு இருக்கு. அதனால இங்கே அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே அவர் பாசுரம் கொண்டு வர்த்தம் அறுதியிடக் கடவோம் என்று சரம பிரமேயத்துக்கு சரம பிரமாணத்தை ஒருங்க விட்டார் போலே. சரம பிரமேயம்னா அடைய வேண்டிய லட்சியம் ஆச்சாரியம்தான்.
ஆச்சாரியர் தான் பரமான தெய்வம், ஆச்சாரியனே தெய்வம் தெய்வம் அப்படின்னு பாடுவார் இல்லையா. தெய்வம் தெய்வம்னா பரதெய்வத்துக்கும் பரதெய்வம்னு அர்த்தம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அப்படின்னு தேவாதி தேவன் நமக்கு ஆச்சாரியன் தான் அப்படின்னு சொல்றதான சரம பிரமேயத்துக்கு சரம பிரமாணத்தை, அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள் எது எது உண்டோ அதெல்லாம் எடுத்து சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து கொடுக்குறார். இவரும் அருள் செயலுடையவும் ஏதத் வியாக்கியானங்களுடையவும். அருள் செயலில் எங்கெங்கெல்லாம் வருது, அதுக்கு வியாக்கியானங்களில் பூர்வாச்சாரியெல்லாம் எங்கெங்கே எப்படி பண்ணியிருக்கா எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு கடைசி பிரகரணம் சரம பர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை பற்றியே சொல்லிட்டு போகிறார். ஏதத் வியாக்கியானங்களுடையவும் தாத்பரிய ரூபமாய் சரம பிரகரண பர்யந்தமான அந்த வச்சனபூஷணத்தை கீழடங்களும் அருளி செய்த அர்த்தங்களுக்கும் மேல் அருளி செய்ய போகிற சரம பர்வ நிஷ்டாக்கிரமங்களுக்கும் ஆப்ததமமான பிரமாணமாக அங்கீகரித்தபடியே அதில் தாத்பரியமான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்களை சரமத்திலே இப்பாட்டு தொடங்கி மேலே. ஆக இந்த திவ்ய பிரபந்தமாக உபதேச ரத்னமாலையில் மணவாள மாமனிகள் இதுவரைக்கும் அந்த சரமபர்வ நிஷ்டையை கொண்டு வந்து பல பிரமாணங்கள்லேருந்து நிர்ணயம் பண்ண ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தத்தை எடுத்துட்டு பேசி அதில் சொன்னதான சரம பர்வா நிஷ்டையிலே யார் யார் இருக்காளோ அவளுடைய வைபவத்தையே மேலே பேச போகிறார். இந்த பாசுரம் தொடங்கி 60லேருந்து தொடங்கி இதனுடையதான விஷயத்தை தான் சொல்லி முடிக்க போகிறார். அதில் இதில் முதல் பாட்டில் தங்களுக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியன் விஷயத்தில் அல்பமும் பக்தியுமின்றிக்கே இருக்கும் அவர்கள் சாதாரண சேஷியான, சாதாரண சேஷின்னா பெருமாள், அசாதாரண சேஷி அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன் தான் இங்கே வியாக்கியான பக்திகளில் வரக்கூடிய விஷயம். அப்போ பெருமாள் கூட சாதாரணம் தான், அசாதாரணம் யாருடானா ஆச்சாரியன் தான். சேஷின்னு சொன்னால் எஜமான், சாதாரண எஜமான், உலகத்துக்கு பொதுவான எஜமான். இவர் நமக்கே பிரத்யேகமான எஜமான், அதனால் இவர் விலட்சணமான விசேஷமான சேஷி. அப்படிங்கிறதுனால இவர் இங்கே சொல்லச்சவே அசாதாரண சேஷியான ஆச்சாரியன், தனக்கே விலட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் விஷயத்தில் அல்பமும் பக்தியும் இன்றிக்கே, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்ப பக்தி கூட இல்லை, அன்பு கூட இல்லை. ஆனால் சாதாரண சேஷியான சர்வேஸ்வரன்ட்ட விஷயத்தில் பக்தியை பண்ணினாலும், எவ்வளவுதான் பிரேமையை செலுத்தினாலும் சிவன் நாராயணன்ட்ட பக்தி கிருதனான அவன்தான் அவர்களுக்கு பிராப்பிய லாபத்தை பண்ண இச்சித்திரான். அந்த பகவானுக்கு இவன் என்ன பக்தி பண்ணாலும் இவனுக்கு போய் அடைய வேண்டிய லட்சியத்தை நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு போயிடுவாராம். அது பகவானுக்கு அதில் இச்சையே வராதான், ஆசையே வராதான் கொடுக்கணும்னு. ஆகையால் அவர்கள் பிராப்பியத்தை பிராபியார்கள் என்கிறார். அதனால பிராப்பியமான வைகுண்டத்தை அவ அடைய மாட்டா அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றார். வியாக்கியானம் தன் குருவின் தாளினைகள் தன்னில் மருளாம் இருளோட மத்தகத்து தன் தாள் அருளாலே அவராய் தனக்கு வகுத்த விஷயமான ஆச்சாரியனுடைய அங்கிரி யுகலம் தன்னிலே யாய்த்து பிரதிபத்தி பண்ண பிராப்தம் அப்படிங்கிறார். மருளாம் இருளோட மத்தகத்து தன் தாள் அருளாலே வைத்தவராய் அப்படின்றதுனால இவன் அஜ்ஞானியா இருக்கச்சே, இருட்டில் மூழ்கி அஜ்ஞானியா கிடக்கிறான் உலக விஷயத்துல. அப்போ அவனுக்கு அஜ்ஞானத்தை போக்கி என்னென்ன அறியாதன்னு அறிவித்த அத்தா அப்படின்றார் இல்லையா. அதை மாதிரி அறியாத விஷயங்களெல்லாம் பகவத் விஷயங்களெல்லாம் கொட்டியிருக்கார் இல்லையா. அப்பேற்பட்ட அவருடையதான கிருபை இருக்கே, தனக்கு வகுத்த விஷயமான ஆச்சாரியனுடைய பகவானே நமக்குன்னு ஒரு ஆச்சாரியரை காண்பிச்சு கொடுத்துருக்கார் இந்த சம்பிரதாயத்தில். அந்த ஆச்சாரியனுடைய அங்கிரி யுகலம் தனிலே, அங்கிரி யுகலம்னா திருவடி தாமரைகளில் ஆய்த்து பிரதிபத்தி பண்ண பிராப்தம். அந்த திருவடியில தான் பிரதிபத்தி, முயல்கின்றேன் உந்தன் மொய்களுக்கு அன்பையேன்னு அதில் பக்தி விசேஷம் பண்ண வேண்டியது தான் பிராப்தம். அதுதான் அந்த ஜீவாத்மாவுக்கு வகுத்த விஷயம். அவன் தாளையே உண்ணுவதே சாலகுரும் என்றே இருப்பது. அந்த ஆச்சாரியனுடைய திருவடி அடையிறதே சாலகுரும், அதுதான் சால சிறந்தது அப்படின்னு இருக்கணும். ஆகையால் தஸ்மாது பக்தி குரவு காரியா என்கிறபடியே, அதனால எந்த காரியம் நமக்கு சித்திக்கணும்னாலும் ஆச்சாரிய பக்தியினால தான் சித்திக்கும்னு சாஸ்திரமே சொல்லுது. அவன் விஷயத்திலே அதிஸ்நேகத்தை பண்ண வேண்டி இருக்க, பிரேமம் கனக்க உண்டானால் நிறைய முமுற்றுப்படியில் அது மாதிரி திக்கஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இங்கிலீஷில் சொல்கிறோமே, அதை மாதிரி அப்படி கனத்த பிரேம அதிஸ்நேகத்தை பண்ண வேண்டி இருக்க அத்தை செய்யாதே. ஆச்சாரியன்ட்ட அதிஸ்நேகம் வரணும், மாளாத காதல்னு அர்த்தம். அது வரணும், வராத அதில் அப்படி இல்லாத அன்பொன்று இல்லாதால், இந்த ஆச்சாரியன் திருவடியில் அன்பே இல்லை. பக்தியைக தேசமும் இல்லாதார், ஏகதேசமான பிரேம கூட இல்லை ஆச்சாரியன்ட்ட. அப்படி இருக்கிறவா அப்படிங்கிறார்.
அந்தாமத் அன்பு செய்தி என்று ஈஸ்வரனும் கூட அதிஸ்நேகம் பண்ணும் விஷயத்திலே ஆய்த்து இவர்கள் அபினிவேசலேசமும் இன்றிக்கே ஒழிகிறது. சாட்சாது ஸ்ரீமன் நாராயணனே ஆச்சாரியர்கள் விஷயத்தில் அவ்வளவு மாளாத காதலோடு இருப்பாராம். ஏன்னா இவர் தானே கடகர், சேர்த்து வைக்கிற வருவராச்சே. இப்பேற்பட்ட லட்டான ஜீவாத்மாக்களை கொண்டு வந்து வைகுண்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படிங்கச்சே அந்த ஆச்சாரியன் விஷயத்தில் அவ்வளவு பகவானுக்கு ஈடுபாடு. அந்தாமத்து அன்பு செய்து அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் திருவாய்மொழியில். அவ்வளவு பிரேம. ஈஸ்வரன் கூட அதிஸ்நேகம் பண்ணும் விஷயத்தில். ஏன்னா ஞானி தோ ஆத்மைவ மேமதம்னு கீதையில் சொல்கிற மாதிரி ஞானிகள்லாம் வேற நான் வேற இல்லை அப்படிங்கச்சே அவர் ஆய்த்து இவர்கள் அபினிவேச லேசம். அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரியன்ட்ட ஒரு அபினிவேச லேசம் கூட இல்லை, பிரேமையினுடையதான கந்தம் கூட இல்லை அப்படின்னு இருந்தா அது இன்றிக்கே ஒழிந்தால் ஆவதன் பகவத் பக்தி உண்டானால் என்ன? சரி, ஆச்சாரியன்ட்ட பிரேம வரல, பகவான்கிட்ட பக்தி வந்துடுத்து, என்ன மோசமா, குறைச்சல் என்னவா அப்படின்னு கேட்டா அது சொல்ற அன்பு தன்பால் செய்தாலும் பகவான்கிட்ட எவ்வளவுதான் நீ பிரேமையை செலுத்தினாலும் எவ்வளவுதான் பக்தி பண்ணாலும் ஸ்வ விஷயத்திலே பக்தி ஜனகனானவன் இடத்தில் அன்றிக்கே. பகவான்கிட்ட பக்தியை உண்டாக்குறவனே ஆச்சாரியன் தானே. அந்த ஆச்சாரியன் திருவடியில உனக்கு அன்பு வரலையே, அதான் நன்றி கெட்டவனா நீ இருக்கியே அப்படிங்கிறார். அன்பனான தன் விஷயத்திலே அன்பை செய்தாலும் இவனும் அன்பன், தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன். அன்பன்னா பகவான், பிரேமிகன் அர்த்தம். தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் அப்படின்னா யார்? ஆச்சாரியன். அப்ப இங்க அன்பனான தன் விஷயத்துல பகவானான தன் விஷயத்துல அன்பை செய்தாலும் பகவத் பக்தி எவ்வளவுதான் பண்ணாலும் அப்படிங்கிறார். பிறர்க்கரிய என்ன பாதகத்தின் என்றும் அரும்பெறல் அன்பு என்றும் சொல்லும்படியான பெரிதற்கரியதான பக்தியை, ரொம்ப பக்திங்கிறது பிரேம பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். நிஷ்காமியமான பக்திங்கிறோமே அந்த பிரேம பக்தி எல்லாம் அரும்பெறல் அன்பு. அருமை பெரிதற்கு அரியது இந்த அன்பு அப்படின்னோம். பிறர்க்கு அரிய இன்ன பாத பக்தி அப்படின்னு இன்ன பாதகத்தி அப்படிங்கிறார் இல்லையா. பிறர்க்கு அரிய, யாருக்கும் அரியதான பகவான் பிரேமைக்கு மட்டும்தான் கிடைப்பான். இதுதான் பற்றுடைய அடியவன் எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் இருக்கு. இதுதான் அங்க சொல்றார். யதா பக்தி மதாமிக அப்படின்னு பாகவத புராணத்தை சொல்றார். மற்றவாளுக்கெல்லாம் என்னடான்னா கிடைக்கவே மாட்டான். என்னதான் சாதனைகள் பண்றவனும் கிடைக்க மாட்டான், பிரேம இருக்கிறவனுக்கு தான் கிடைப்பான். உரல்ல இப்படி கட்டுப்பட்டான் யசோதைக்குன்ற பிரகரணத்துல சொல்லிட்டு போறார் சுகபிரமமும். அது மாதிரி பிறர்க்கரிய இன்ன பாதகத்தி என்றும் அரும்பெறல் அன்பு என்றும் சொல்லும்படியான பெருதற்கரியதான பக்தியை சரம பரம விஷயத்தில் அன்றிக்கே சரம பருவமான ஆச்சாரின்ட்டு அந்த பிறர்க்கரிய அன்பு செலுத்தணும். பிரதம பருவமான ஸ்வ விஷயத்திலே பரிபூர்ணமாக பண்ணினாலும் பிரதம பருவான ஆரம்பப்படியா பெருமாட்ட பக்தி, அந்த பெருமாட்டை எவ்வளவுதான் மாஞ்சி 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 பிரேம செலுத்தினாலும் அப்படிப்பட்டவர்கள் தன் பிரசாதத்துக்கு பாத்திரமன்றிக்கே ஒழிகையால் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக மாட்டாளாம். அம்புயைக்கோன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டீரான் அப்படின்ட்டார். அம்புயைக்கோன் அப்படின்னா அம்புஜாவுடைய ஆத்துக்காரர் சிவபதியின் அர்த்தம். ஆச்சாரிய விஷயகாரமடியாக உண்டான விராட்டி புருஷகார பிரபலத்தாலே ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நெய்பவர்க்கு வானம் கொடுக்கும் அவனான மாதவன் அப்படிங்கிறார். பிராட்டிய புருஷகாரமாகும் ஆச்சாரியன் பார்த்து இந்த ஜீவனை விஷயீகரித்து ஏத்துண்டு பிராட்டிய புருஷகாரமாக வச்சு பகவானை சரணாகதி பண்ணி வச்சார். ஸ்ரீசம் பிரபத்தியே ஆத்மவானு அப்படி சரணாகதி பண்ணி வச்சா ஞானம் கனிந்த நலங்கொண்டு, ஞானம் பக்தி நன்ன கனிஞ்சிருக்கக்கூடியதான அந்த பிரேமையை கொண்டு நாள்தோறும் நெய்பவர்க்கு நித்திய நித்தியம் பிரேம பக்தி பண்றவாளுக்கு வானம் கொடுக்கும் அவனான மாதவன், வைகுண்டத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார். ஆனாலும் ஆச்சாரியன் கிட்ட பிரேமை இல்லையானால் இது அத்தனையும் வியர்த்தமா போயிடும், பகவான் கொடுக்க மாட்டான். ஆச்சாரிய விஷயத்தில் ஆதரம் மட்டமா இருக்கும் அவர்களுக்கு ஆச்சாரியன் விஷயத்துல மட்டமா இருக்கு, குறைச்சலா இருக்கு பிரேமை. எப்பயாவது என்னைக்காவது பார்த்தானா அடியன் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது. அப்புறமா என்னடாங்கன்னா இந்த பக்கமே திரும்புறதே இல்லை அப்படின்னு நினச்சா பகவான் பார்ப்பான். ஓஹோ, உங்கள் ஆச்சாரியன்ட்ட உனக்கு நிஷ்டை இல்லை, என்கிட்ட விட்டு கூழ கும்பிட்டு போட்டுருக்கியோ, நீ என்னதான் பிரேம பண்ணி எவ்வளோதான் கைங்கரியம் பண்ணு, எவ்வளோதான் பிரபந்தம் வேதம் எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வச்சுருவாராம். ஆச்சாரிய விஷயத்தில் ஆதரம் மட்டமாயிருக்கும் அவர்களுக்கு பிராப்பிய பிரதானத்தில் கடைசியில் பிராப்பியமான வைகுண்டம் கொடுக்குற சமயத்தில் பிரீத்தி இன்றியிலே ஒழியும். பிரீத்தி இருக்காமா பகவானுக்கு, வைகுண்டம் கொடுக்கணுன்ற இச்சை இருக்காது. ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு இப்படி கொடுக்கும் அவன் கொடாதொழிந்தால், கொடுக்க வேண்டிய பகவானே கொடுக்க மாட்டேன்னு வச்சுவிட்டார்னா தெளிவு சிம்பு திருநாடு ஆன
பிராபிய தேசத்தை பிராபியார்கள். தெளிவு சிம்புன்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை இவ அடைய மாட்டார்கள். பிராபிய லாபம் பிராபகத்தாலே என்ன கடவுதிரே. வைகுண்டம் போய் அங்கே கைங்கரியம் தானே பிராபிய லாபம். அது பிராபகத்தாலே கொடுக்க வேண்டியவன் கொடுத்தா தானே அது கிடைக்கும். கொடுக்க வேண்டியவன் பகவான் கொடுக்க மாட்டான். இன்பமிகு விண்ணாடு, அதுவும் அந்த விண்ணாடு எப்படி இருக்கிறான்னா இன்பம் மிகு. அப்போ என்னென்னா ஆனந்தமே வடிவமாக எல்லை இல்லாத அந்தமில் பேரின்பமா இருக்கு இன்பமிகு விண்ணாடுன்னு. அந்தமில் பேரின்பம் என்றும் நலவந்தம் இல்லதோர் நாடு என்றும் சொல்லுகிறபடியே நிரதிசி ஆனந்தமயமான ஸ்ரீ வைகுண்டத்தை ஸ்வ விஷயத்தில் ஆபிமுக்கிய லேசமே பார்த்து மோட்ச பிரதானத்திலே தீட்சித்திருக்கும் தான் அவர்கள் விஷயத்தில் ஔதாரியத்தை பண்ண இச்சியான் அப்படின்னு விட்டார். இன்பமிகு விண்ணாடு அந்தமில் பேரின்பம்னு சொல்றார் ஆழ்வார். நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு. நலமந்தம் இல்லதோர் அந்தமில்லாத நலம், அவ்வளவு ஆனந்தம் இருக்கக்கூடியதான ஒரு நாடு. ஒரு நாடுனா ஒரு நாடு தான் வைகுந்தம். அந்த வைகுந்தம் சொல்லுகிறபடியே நிரதிசிய ஆனந்தமயமான எல்லையில்லாத ஆனந்தமயமான ஸ்ரீ வைகுண்டத்தை ஸ்வ விஷயத்தில் நாராயணன் பகவான் விஷயத்தில் ஆபிமுக்கிய லேசமே பார்த்து கொஞ்சம் அபிமுகமாக வந்துட்டான், கொஞ்சம் பக்தி பண்ணிட்டா கூட மோட்ச பிரதான மோட்சத்தை கொடுத்துட்றேன்னு தீட்சிதனாக இருக்கான். ஏதத் விரதம் மம அப்படின்னு ராமர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தீட்சிச்சுன்னு இருக்கான் அவர்கள் விஷயத்தில். ஆனால் ஆச்சாரியன்கிட்ட பிரேம இல்லாத விஷயத்தில் ஔதாரியத்தை பண்ண இச்சியான். இந்த உதார குணத்தோட வள்ளலா இருந்து வைகுண்டம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதுக்கு ஆசையே வராதான் பெருமாளுக்கு. அந்த இன்பமிகு விண்ணாடு, அந்த விண்ணாடை கொடுக்கறதுக்கு இஷ்டம் வராதான். விண்ணாடு தான் அளிக்க வேண்டினான். தான் விண்ணாட்டில் சால விரும்பும் விஷயத்தில் விருப்பமின்றிக்கே ஒழிகையால் பரம வியோம சப்தாபிதேயமான பரமபதத்தை அனுகிரகிக்க இச்சியான். ஏன்னா ஆச்சாரியன்ட்ட ஈடு இல்லாத போதுக்கு, பக்தி இல்லாத போதுக்கு விண்ணாடை கொடுக்கறதுல அவ்வளவு ஆசையுடைய பகவான். அப்ப பரமவியோம சப்தாபிதேயே அப்படின்னு சொல்லக்கூடிய பரமவியோமன், பரமாகாசம்னு பேர். சிதாகாசம் பரமாகாசம்லாம் வைகுண்டத்துக்கு பல பேர் உண்டு வேதாந்தங்கள்ல. உன்னுடைய வாக்குகள் அப்பாற்பட்டதான பண்கடந்த தேசமான அந்த வைகுண்டத்தை அனுகிரகம் பண்ணணும், கிருப பண்ணணும் இவனுக்கு அப்படின்னு பகவானுக்கு ஆசை வராது. ஆகையால் கிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கும் உண்டோமோ வான் என்கிறபடியே அவர்களுக்கு திருநாடு சித்திக்கை அரிதாயிருக்கும். ஆச்சாரியன்ட்ட பிரேமை இல்லாதவர்களுக்கு வைகுந்தம் கிடைக்காது. வானவர் நாட்டை நீ கண்டுகொள் என்று கொடுக்கும் உதாரணானவன் தான் கொடுக்க இச்சையாதொழிந்தால் இவர்களுக்கு பிராபியத்தை பிராபிக்க விலகன். வானவர் நாட்டை நீ கண்டுகொள் அப்படின்னு கொடுப்பானாம் பகவான் அப்படின்னு ஆழ்வாரே பாடுறார். வானவர் நாட்டை நீ கண்டுகொள், போய் பார்த்துக்கோ அப்படின்னு கொண்டு போய் வைகுண்டத்தில் கொண்டு போய் விட்டுருவானோம். அப்படி இருக்கிற பகவான் கூட உதார குணமுடையதான பகவான் கூட கொடுக்க இச்சையாதொழிந்தால், கொடுக்கறதுல இஷ்டப்படலையானா இவா எப்படி அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியும் வைகுண்டத்தை? இழந்தே போம் இத்தனை என்று மனத்து உயிர்க்கும் இத்தியாதி எல்லாம் இழந்தே போம் இத்தனை. அவ்வளோதான், இழக்க வேண்டியதுதான். என்னதான் பகவத் பக்தி பண்ணாலும் இழக்க வேண்டியதுதான். இத்தால் ஆச்சாரிய சம்பந்தம் கொலையாதே கிடந்தால் என்று தொடங்கி இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம் என்னும் அளவும் அருளி செய்த அர்த்தம் பிரதிபாதிக்கப்பட்டது. ஆக சரம பிரகரணமாக இருக்கக்கூடிய 6வது பிரகரணத்தில் சொன்னதான சரமோபாய நிஷ்டை ஆகிய ஆச்சாரிய அபிமானமே அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தில் சொல்றார். ஆச்சாரிய அபிமானம் அல்லது ஆச்சாரியிட்ட பிரேம திருவடியில் அது இல்லாத வரைக்கும் பகவானுக்கு உனக்கு வைகுண்டம் கொடுக்கணுன்ற ஆசை வராது. ஒரு கால் ஆச்சாரியிட்ட பரம பிரேமங்கிறது பெருமாளே திரும்பி பார்க்கல, ஆச்சாரிய அபிமானத்துக்கு பூர்ண பாத்திரமா இருக்கான் அப்படின்னா அப்ப இவன் விஷயத்துல பகவான்கிட்ட தான் பக்தி பண்ண மாட்டேங்கிறானே, ஒரு கரையிலாவே இருக்கானே, ஆச்சாரியனே போருண்டானே, ஆச்சாரியனே பரபிரம்மம்னு வேற சொல்லிட்டு இருக்கானே. இவன் விஷயத்துல ஆச்சாரிட்ட மாளாத காதலோட இருக்கான், கைங்கரியமே கடிதின்னு இருக்கான், பெருமாள் பக்கமே திரும்பி பார்க்கல, ஒரு நாள் கோவிலுக்கும் வரது கிடையாது, இப்படியே கிடக்கிறான்னா இவன் விஷயத்துல என்னன்னா பகவான் கொடுக்கறதுக்கு இஷ்டப்படுவானா மாட்டானா? இப்ப வைகுண்டம் இவன் விஷயத்துலன்னா இவன் என்ன கொடுக்கறது, பகவான் என்ன கொடுக்கறது, தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு அடுத்த வாசத்துல ஞானம் அனுஷ்டானம்ன்ற பாசத்தை சொல்ல போறார். அதனால பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு ஆச்சாரியனை விட்டவனுக்கு வைகுண்டம் கொடுக்க பெருமாளுக்கே இஷ்டம் வராது. பகவானை விட்டுட்டு ஆச்சாரியன்ட்ட மாத்திரம் பக்தி பண்றவனுக்கு பகவான் என்ன வைகுண்டம் கொடுக்கறது? அந்த ஆச்சாரியன்ட்ட இருக்கிற பிரேம, ஆச்சாரிய அபிமான பாத்திரமா இருக்கிறதே போரும், அந்த தகுதியே போரும், தானே வைகுந்தம் தரும். அந்த ஆச்சாரிய நிஷ்டையே, ஆச்சாரிய பக்தி நிஷ்டையே அல்லது ஆச்சாரிய அபிமான நிஷ்டையே
அதுவே வைகுண்டத்தினால் கிடைக்கின்றதை மேலே சொல்ல போகிறார். அடுத்த பாசத்தில் அனுபவிக்கலாம். சுவாமி ராமானுஜன் சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜா 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 திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.